சந்திரகுப்தரின் கதை ஒரு மர்மமும் வீரமும் நிறைந்த கதை. சந்திரகுப்தரின் தோற்றம் ஒரு மர்மமாகவே இருக்கிறது. அவர் எந்த குலத்தில் பிறந்தார் என்பது பற்றி பல்வேறு கதைகள் உள்ளன. கிரேக்க வரலாற்று நூல்கள் இவை மிக பழமையானவை. அவர் ஒரு போர் வீரர் குலத்தைச் சேர்ந்தவர் அல்ல என்று கூறுகின்றன. இந்து நூல்கள் அவர் ஒரு சூத்திர பெண்ணின் மகனாக பிறந்திருக்கலாம் என்பது குறிப்பு. பெரும்பாலான பௌத்த நூல்கள் அவர் ஒரு க்ஷத்திரியர் என்று கூறுகின்றன. பொதுவாக அவர் ஒரு அனாதை சிறுவனாக ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாணக்கியரால் பயிற்றுவிக்கப்பட்டவர் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கிரேக்கர்கள் அவரை சாண்ட்ரோகோட்டோஸ் என்று அழைத்தனர். அலெக்சாண்டர் கிமு 324இல் இந்தியாவை வெல்லும் திட்டத்தை கைவிட்டார். அதற்கு ஒரு வருடத்திற்குள் சந்திரகுப்தர் வடமேற்கு இந்தியாவில் கிரேக்கர்களால் ஆளப்பட்ட சில நகரங்களை வென்றார். சாணக்கியர் தந்திரங்களை திட்டமிட்டார். சந்திரகுப்தர் அதை நிறைவேற்றினார். அவர்கள் தங்கள் சொந்த இராணுவத்தை உருவாக்கினர். பின்னர் அவர்கள் கிழக்கு நோக்கி மகதத்தை நோக்கி சென்றனர். பல போர்களில் சந்திரகுப்தர் தன நந்தனை தோற்கடித்தார். கிமு 321இல் மௌரிய சாம்ராஜ்யத்தை நிறுவினார். கிமு 305இல் செலுகஸ் நிக்கேட்டருடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இதில் சந்திரகுப்தர் புளூசிஸ்தான், கிழக்கு ஆப்கானிஸ்தான் மற்றும் சிந்து நதிக்கு மேற்கே உள்ள பகுதிகளை பெற்றார். அவர் செலுகஸின் மகளை மணந்தார். பதிலாக செலுகஸுக்கு 500 யானைகள் கிடைத்தன. செலுகஸ் சந்திரகுப்தருடன் ஒரு பெரிய போரை தவிர்த்தார். மேலும் அவரது எதிரிகளுக்கு எதிராக போரில் வெற்றி பெற உதவிய யானைகளை பெற்றார். இந்த போர் கிமு 301இல் நடந்தது. மெகஸ்தனிஸ் என்ற கிரேக்க தூதர் சந்திரகுப்தரின் அரசவையில் இருந்தார். சந்திரகுப்தர் ஒரு விரிவாக்க கொள்கையை பின்பற்றினார். கலிங்கம் மற்றும் தெற்கின் சில பகுதிகளை தவிர முழு இந்தியாவையும் ஒரே கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். அவரது ஆட்சி கிமு 321 முதல் கிமு 297 வரை நீடித்தது. அவர் தனது மகன் பிந்துசாருக்கு பட்டத்தை வழங்கி ஜைன முனிவர் பத்ரபாகுவுடன் கர்நாடகத்திற்கு சென்றார். அவர் ஜைன மதத்தை தழுவினார். மேலும் ஜைன மரபுப்படி சிரவணபெலகோலாவில் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தார் என்று கூறப்படுகிறது. சந்திரகுப்தரின் வாழ்க்கை ஒரு மர்மமும் வீரமும் தியாகமும் நிறைந்த கதை. அவர் ஒரு சாதாரண மனிதராக தொடங்கி ஒரு மாமன்னராக மாறினார். அவரது வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறது. உறுதியும் புத்தியும் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். இப்போ நீங்க பார்த்த வீடியோ மாதிரியே நம்ம ஆப்ல ஒரு அனிமேஷன் ஸ்டோரி சீரிஸே வந்து கொடுத்துருக்கோம். பிளே ஸ்டோர்ல நம்ம குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேம்ல வந்து இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. முதல்ல ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல அந்த ஸ்டோர் ஆப்ஷன்ல வந்து போங்க. ஸோ வரிசையா எல்லா சீரிஸ் இருக்கும். இதுல வந்து டிஎன்பிஎஸ்சி அனிமேஷன் ஸ்டோரிஸ் இதுக்குள்ள வந்து போங்க. இதுல அந்த கண்டென்ட்ல வந்து போங்க. ஸோ ஆல் கண்டென்ட் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸா வீடியோ கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோ பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குவிஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சு எல்லாம் ஸ்டோரி அனிமேஷன் இருக்கும். ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் நீங்க வந்து எழுதலாம். இதே மாதிரி வந்து நிறைய டாபிக் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப் அப்லோட் பண்ணிட்டு வந்து வரும். ஸோ நீங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கு அப்புறம் அதை பேஸ் பண்ண குவிஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்க வந்து ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு டாபிக்கும் ஸ்ட்ராங்காக வந்து படிச்சு முடிச்சிடலாம். நம்ம வேலிடியும் பார்த்தோம் அப்படின்னா ஃபிளெக்சிபிளாக வந்து கொடுத்துருப்போம். 1 மந்த் 3 மந்த் 6 மந்த் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ எதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.